இது ஜாதகப்படி காதல் வயப்படுறத பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பார்வைங்க. உங்க ஜாதகத்துல காதல் உணர்வுகளை எது தூண்டுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். வாங்க பார்க்கலாம். முதலாவதா, உங்க ஜாதகத்துல லக்னம், அதாவது நீங்க, அப்புறம் 5ஆம் பாவம். ஜோதிடத்துல இதுதான் காதலுக்கான இடம்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா காதலுக்கு காரணமான புதனுக்கும் லக்னத்துக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு, லக்னாதிபதி 5ஆம் வீட்ல இருக்கிறது, இல்ல 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்றது, இதெல்லாம் காதல் ஈர்ப்ப நல்லா காட்டும். குறிப்பா ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இது இயல்பாவே அமைய சான்ஸ் இருக்கு. ரெண்டாவதா, சூரியனுக்கும் காதல் கிரகமான சுக்கிரனுக்கும் உங்க ஜாதகத்துல எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அமைப்பு இருந்தாலும் கூட இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா, அதாவது ஒரு 40 டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா காதல் ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகி மத்த விஷயங்கள்ல கவனம் போகலாம். ஆனா இதே தூரம் கம்மியா ஒரு 32 டிகிரிக்குள்ள இருந்தா காதலுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. கடைசியா 3வது பாயிண்ட், டைமிங். இது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துல இத தசாபுத்தின்னு சொல்வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரகம் உங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கிற நேரம். ஜாதகத்துல காதல் யோகம் இருந்தாலும் கூட இந்த 5ஆம் பாவம் இல்ல அதோட அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போதுதான் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப தீவிரமா வெளிப்படும். மத்த டைம்ல அது சும்மா நட்பா கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல உங்க ஜாதகப்படி காதலுங்கிறது கிரக அமைப்புகள், சூரியன் சுக்கிரன் டிஸ்டன்ஸ், அப்புறம் சரியான டைமிங், இது எல்லாம் சேர்ந்து வர்ற ஒரு விஷயம்தாங்க.